வீட்டில் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரியோ இல்லை ஒரு நல்ல சேரில் உட்காந்து போகிற மாதிரியோ ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணியிருக்கிறதுனால ஒரு மினி காரில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ். வயசானவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது அவங்களால ரொம்ப நேரம் கால் ஊனி நிற்க முடியாது. இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. பேக் சீட்டு கீழே ஒரு கீ செக்மெண்ட் இருக்கு. பெரிய பூட் ஸ்பேஸ் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். தாராளமாக அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு அழகாக இதில் வச்சு எடுத்துருப்போம். நல்ல பிக்கப் இருக்கும் இந்த மோட்டார்ல. ஓகே, இந்த வண்டியில ஒரு கார்ல இருக்கிற மாதிரியே ஓகே டிஸ்க் பிரேக் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் விலைவாசிலாம் ரொம்ப ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பைக் தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் சம்பந்தமான வீடியோ தான் வந்து பண்ண போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம பைக்கில் பற்றி சொல்லுங்க. நம்ம பைக்கிலோட நேம் என்ன, என்னென்ன வேரியண்ட்ல இருக்கு, என்னென்ன மாடல் இருக்குன்றது சொல்லுங்க சார். சரி, இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான செக்மெண்ட்ல இருக்கு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சனலா ஓட்டிட்டு போற மாதிரி சரி. இன்னொன்னு லோட் வெஹிக்கிள்ஸ். ஓகே, இது இண்டஸ்ட்ரீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஆட்டோஸ் இருக்கு நம்ம. ஓகே சார். அது பேசஞ்சர்ஸ் ஆட்டோஸ் அண்ட் பிரைவேட் ஆட்டோஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெஹிக்கிள் வந்து சூப்பர் எக்ஸல் 1100. சூப்பர் எக்ஸல் 1100. ஓகே சார். பழைய ஃபோன் நம்பர் மாதிரியே இருக்கு. ஆமா, அது பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. அது கிடையாது, இந்த மாடலோட பேரு. இந்த மாடலோட பேருங்க, அந்த மாடலோட பேரு சூப்பர் எக்ஸல் 1100. ஓகே சார், இப்போ இந்த வெஹிக்கிளை பார்த்தாலே எனக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. என் ஃபேமிலிக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மாடல்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றதை பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஓகே, வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன மாடல் இருக்கு, இது மாதிரி வெஹிக்கிள்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் போதும், இல்ல டைரக்டா கூட நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆள் கம்ஃபர்டபுளா உட்காந்து போற மாதிரியே பண்ணிருப்போம். அதாவது எப்படின்னாக்கா வீட்டுல வந்து ஒரு சோஃபால உட்காந்துருக்க மாதிரியோ இல்ல ஒரு நல்ல சேர்ல உட்காந்து போற மாதிரியோ. டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற பிரச்சனை வந்து பேக் பெயின் இருக்கும். ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுவாங்க, மேடு பள்ளம் ஏரியா இருக்கும் போது பேக் பெயின் வரும். சோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸ்பெஷலி ஃபார் இது யாருக்கெல்லாம் பண்ணிருக்கோன்றதுனாக்கா ஓல்டு பீப்புள்ஸ், வயசானவங்களுக்காகவும், வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, பசங்க எங்கேயாவது வெளில கூட்டு போய் ஸ்கூல் கூட்டு வர்றது, அந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்களே இது ஃபார் மாற்றுத்திறனாளிகளுக்கு. சோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணிருக்கிறதுனால ஒரு ஆட்டோல இருக்கிற மாதிரியே, ஒரு ஆட்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு மினி கார்னு சொல்லலாம் இது. சோ ஒரு மினி கார்ல இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டிரைவர் இங்க உட்காந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பின்னாடி சாயதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சிட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல பாருங்க, ஹேண்ட் ரெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரெஸ்ட் கொடுக்கறதுனால அவங்களால சௌரியமா உட்கார முடியும். ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும்போது அவங்க ரொம்ப ஃப்ரீயா அண்ட் சொகுசா அவங்க ஃபீல் பண்ண முடியும். சொகுசா ஃபீல் பண்ணலாம், தாராளமா சொகுசா ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியில அவங்க உட்கார்றதுனால அவங்க காலை கீழே வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் இருக்காது. ஸோ காலை அவங்க இதுலயே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வயசானவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது அவங்களால ரொம்ப நேரம் கால் ஊனி நிக்க முடியாது, அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா. சோ இந்த வண்டியில நீங்க கால் ஊன வேண்டியது இல்லை. சோ ஊன வேண்டியது இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, உங்களால கால் நீளமா வச்சு உட்கார முடியும். சோ இது வந்து டிரைவர் சீட்டுக்கானது. அப்படியே நீங்க பின்னாடி வந்தீங்க அப்படின்னாக்கா இது பேசஞ்சர் சீட். இது வந்து முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒருத்தர் உட்காரலாம். நம்மள மாதிரி ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருமே தாராளமா இதுல உட்காரலாம். 2 பேரும் தாராளமா இதுல உட்காரலாம். சோ உட்காந்து போகும்போது இதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க பின்னாடி உட்கார்றவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் ஹேண்டில் ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல கஸ்டமர் ரொம்ப நேரம் பேசஞ்சர் ரொம்ப நேரம் கை வச்சு போனாலும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்காது. ஏறிறதோ கொள்றதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுமே ஒரு வண்டியில போகும்போது ஏதோ அவங்க வீட்லயே உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கு. வீட்டுல ஒரு சேர்லயோ சோஃபாலயோ உட்காந்துட்டு மாதிரியே இருக்கும். ரிலாக்ஸா போலாம், ஃபுல் அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த வண்டியில வந்து உங்களுக்கு டிரைவ் அப்படின்றது ஒரு செக்மெண்ட் தான். ஸோ இதை தாண்டி இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸும் நிறைய இருக்கு. ஸோ நான் அது உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. சோ ஜஸ்ட் இந்த கீ எடுத்துட்டு வந்துட்டு இந்த பேக் சீட்டு கீழே ஒரு கீ செக்மெண்ட் இருக்கு. அதை போட்டு நீங்க ஆன் பண்ணிட்டு சரி, என்ன சார் இது உள்ள ஒரு ஸ்டோர் ரூமே இருக்கு? ஆமா, இப்ப இது வந்து இப்ப கார்ல எப்படி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இந்த வண்டியிலயும் ஒரு பூட் ஸ்பேஸ். இதான் நான் முதலே சொன்னேன், இது ஆட்டோன்றது கிடையாது, இது ஒரு வகையான கார்.
ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கோ லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கோ இது ஒரு கார் மாதிரி. அதனால பாருங்க ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். தாராளமா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வருது, ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறதுன்ற இருக்கும். அவங்க கூட பசங்களை வந்து பின்னாடி அழகா உட்கார வைக்கலாம். 2 பசங்க ரொம்ப ஃப்ரீயாவே உட்காரலாம். இதுல பெரிய பசங்கன்னும் போது நல்லா ஃப்ரீயாவே உட்கார முடியும் இல்லையா. சோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேக்ல வந்து நீங்க முன்ன பின்ன எங்கேயாவது வச்சுக்கலாம், ஸ்பேஸ்லயே வந்து வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். அதுல வச்சுக்கணும்ன்றது இல்ல. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு அழகா இதுல வச்சு எடுத்துட்டு போலாம். பேக்கும் வைக்கலாம், உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அது மாதிரி எதுனாலும் இதுல வச்சுட்டோம்னாக்கா. லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லையே, வேற ஏதாவது திங்ஸ் கூட வச்சு திங்ஸ் கூட தாராளமா வச்சு எடுத்துட்டு போலாம். தாங்குங்களா? நல்லா தாங்கும். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தான், தாராளமா தாங்கும். 20-30 கிலோ வரைக்கும் தாங்கும். அதுக்குள்ள உங்களுக்கு வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது, நீ தாராளமா வச்சு எடுத்துட்டு போகலாம். இது அவங்களுக்கான செக்மெண்ட்ல வரும். இதுலயே பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே வந்து ஒரு சின்ன கூட ஒண்ணு கொடுத்துருக்கோம். இது கூட இது சின்ன ரீட்டைல் கடைங்களுக்கு எங்கேயாவது போறாங்க, பொருள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ரண்ட் கூடயும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி திறந்து வைக்கிற அளவுக்கு பொருள் வாங்கினாங்கன்னா பின்னாடி வைக்கலாம். சின்ன அளவுக்கு பொருள் வாங்குறாங்கன்னாக்கா முன்னாடி அழகா வச்சு எடுத்துட்டு போகலாம் சார். உங்களுக்கு சார்ஜ் எவ்வளவு நேரம் போடணும், சார்ஜ் எவ்வளவு நேரம் நிற்கும், மைலேஜ் எவ்வளவு தரும் சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிற பேட்டரி டெக்னாலஜி தான். ஸோ இதில் போட்டிருக்க பேட்டரி வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி நம்ம போட்டிருக்கிறோம். இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 3 கிலோவாட் பேட்டரி போட்டிருக்கிறோம். ஸோ இது சார்ஜ் ஆகிறதுக்கு 4 to 5 hours வரைக்கும் ஆகும். 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆயிடும். ஸோ 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ள சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களால ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம். ஒரு ரேஞ்ச். ஆமா, இந்த ஃபுல் பேட்டரியோட கெப்பாசிட்டி அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னாக்கா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஒரு சிட்டில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் மேக்ஸிமம் பர் டே போயிட்டு வர முடியும். ஓகே, அதனால அந்த டிசைன்ல பண்ணிருக்கோம். இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு 3 years வாரண்டியோட வரும். சோ எங்க சைடு 3 years வாரண்டி நாங்க தரோம். இந்த பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 4 to 5 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கட் ஆஃப் ஆயிடும். ஒரு லேட்டஸ்ட் மொபைல் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா எப்படி கட் ஆஃப் ஆயிடுமோ அதே மாதிரி இதுலயும் வந்து 4 to 5 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். மழை காலத்துல எல்லாம் வந்து ஓட்டிட்டு போலாமா, வெயில் டைம்ல வந்து ஓட்டி போலாம்? இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பைக்கில் வந்து இதோடைய ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க சரி பண்ணிருக்கீங்களா சார்? அதுதான் சார் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. பழைய பேட்டரிஸ்ல தான் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கு. சோ இப்போ வர இந்த டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. மேக்சிமம் அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு அந்த எந்த எரியறதோ வெடிறதோ உங்களுக்கு இந்த லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரியில வராது. அது மட்டும் இல்லாம ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இடி இடிச்சுட்டா வண்டி வெடிச்சிருமா, மலையில போனா வண்டி எரிஞ்சிருமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது சார். அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இந்த வண்டியில வராது. பேட்டரியே வேற மாதிரியான பேட்டரி. உங்களுக்கு தண்ணிலேயே நீங்க வண்டி ஓட்டிட்டு போகலாம். இது வரைக்கும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களே எங்க கிட்ட வீடியோவே போட்டிருக்காங்க. சார் நாங்க நல்லாவே ஓட்டிட்டு போறோம், எங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தது இல்லை. நம்மளோட மோட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த மோட்டர் பாருங்க, பிளேஸ் பண்ணிருக்க இடம் பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கும். நம்ம பழைய மெக்கானிக்கல் கார்ஸ்ல எல்லாம் இருக்கிற அதே மாதிரி தான் சென்டர் ஆக்சில்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால 2 வீலுக்குமே ஒரு ஸ்மூத் பிக்கப் வந்து இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு இது கொடுக்குது. இந்த வண்டியில ஒரு கார்ல இருக்கிற மாதிரியே டிஸ்க் பிரேக் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்ல மட்டும் டிஸ்க் பிரேக் இல்ல, நம்ம பேக் வீல்லயும் சேர்த்தே நம்ம டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். ஓகே, பேக்ல டிஸ்க் கண்டிப்பா பேக்ல பாத்தீங்கன்னா பேக்ல உங்களுக்கு டிஸ்க் இருக்கும். சரிங்களா? சோ டக்கு நீங்க பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு பிடிச்ச உடனே நின்னுடும், பிடிச்ச இடத்துல நின்னுடும். இது இல்லாம நம்ம போட்டிருக்க டயர்ஸ் பாத்தீங்கன்னா as usual டியூப்லெஸ் டயர்ஸ். டியூப்லெஸ் டயர்ஸ். இதுல போட்டிருக்க ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இந்த வீலோடைய ஃப்ரேம் பாத்தீங்கன்னாக்கா அலாய் வீல் போட்டிருக்கோம். அலாய் வீல் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, டியூப்லெஸ் டயர்ஸ். ஒரு கார்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இது நீங்க பாத்தீங்க இல்லையா. இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஹேண்டில் பார்க்கு நம்ம போலாம். ஃப்ரண்ட் வியூ வண்டி ஓட்டுறவங்களுடைய பார்வையில இருந்து போலாம். இதுல பாருங்க, இந்த வண்டியில பாருங்க ஒரு ரேஸ் பைக்ல இருக்கும், நீங்க இது பாத்துருப்பீங்க இல்லையா. ரேஸ் பைக்ல இருக்கிற மாதிரியே பாருங்க டிஸ்க் ஆயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்க் ஆயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் இருக்கு. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்ல ஒரு லாக்கிங் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம். லாக்கிங் சிஸ்டம். சோ இது நீங்க நல்லா பிரஸ் பண்ணிட்டு இதை நீங்க விட்டீங்கன்னாக்கா பிரேக் வந்து லாக் ஆயிடும். ஏன் இது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா வெஹிக்கிள் வந்து நகரக்கூடாதுன்றதுக்காக.
ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமான இடத்துல வண்டி நிறுத்த வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ வண்டி நகரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா 3 வீலுமே லாக் ஆயிடும். அது என்ன மாதிரியான ஆங்கிளா இருந்தாலும் வண்டி அங்க நிற்கும், அங்கேயே நின்றுடும். வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க வந்து விளையாட்டுத்தனமா தள்ளுவாங்க, சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமா தள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பிரேக் போட்டுடலாம். இந்த 2 பிரேக்கும் போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்னதான் த்ராட்டில் கொடுத்தாலுமே வண்டி மூவ் ஆகாது. ஏன்னா 3மே டிஸ்க் பிரேக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? டிஸ்க் பிரேக் வந்து வண்டி மூவ் பண்ண விடாது, ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நிறுத்திடும். இப்போ இந்த வண்டியில இருக்கிற டிஸ்பிளே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து கீ போட்டு நீங்க ஆன் பண்ண உடனே ஒரு டிஜிட்டல் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா பேட்டரி பெர்சன்டேஜ், எவ்வளவு தூரம் நீங்க இது ரேஞ்ச் இருக்கு அப்படின்றது பிளஸ் கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதுல இருக்க கண்ட்ரோலர்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து லைட், ஹெட்லைட்டோடைய பிரைட்னஸ், அதிகமான பிரைட்னஸ் அண்ட் கம்மியான பிரைட்னஸ், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரைட் இண்டிகேட்டர், அப்புறம் ஹாங்க் இருக்கும். ஆஸ் யூஷுவல் பைக்ல இருக்கிற மாதிரியே அந்த சிஸ்டம் இந்த சைட்ல இருக்கும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மோடு கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 மோடு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நெசசரி, எப்படி அவங்க போறாங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த மோட் செட் பண்ணி போட்டலாம். அதுக்கப்புறமா ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பட்டன் நீங்க ரிவர்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஹெசார்ட் சவுண்ட் வரும். ஸோ நீங்க இறங்கிலாம் வண்டி தள்ளணும்ன்றது இல்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் வண்டி நீங்க ரிவர்ஸ் எடுத்தீங்கனாலே லைட்டா நீங்க த்ராட்டில் கொடுத்தாலே வண்டி உங்களுக்கு ரிவர்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் அதுலயே அப்கிரேடட் வெர்ஷன். இந்த மாடலோட பேரு சூப்பர் எக்ஸல் 2100. சூப்பர் எக்ஸல் 2100. வாவ், சரிங்களா? நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டியை விட இது கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிள். ஹெவி. அந்த வண்டியில நாங்க என்ன சொல்லிருப்போம், சூப்பர் எக்ஸல் 1100 2 பேர் பின்னாடி உட்காந்து போலாம். நம்மள மாதிரி ஆளா இருந்தா 3 பேர், அதாவது பின்னாடி 2 பேர் முன்னாடி ஒருத்தர் உட்காந்து போலாம்னு சொன்னோம் இல்லையா? இந்த வண்டி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறவங்க தாராளமா போகலாம். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி பார்க்கும்போது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பசங்க இல்லையா? சோ ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பசங்க இதுல உட்காந்து போற அளவுக்கு இதுல இடம் இருக்கு. நீங்க சூப்பர் எக்ஸல் 1100 பார்த்திருப்பீங்க. அந்த மாடல் அது ஒரு ஸ்டைல் ஆஃப் மாடல் அப்படின்னா இந்த வண்டி டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் தட். இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல லக்ஸூரியஸ் லுக் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வண்டியை விட இந்த வண்டியில மாடல் டோட்டலி வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே எவ்வளவு பெரிய ஃப்ரேம் வந்திருக்கு தெரியுதுங்களா? நல்ல ஸ்பேஸும் இருக்கும், பிளஸ் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாருங்க, கால் வச்சு போறதுக்கு 2 ஃப்ரேம் கொடுத்துருக்கறதுனால இன்கேஸ் அவங்களுக்கு டேமேஜ் ஆகாது. எங்கேயாவது அவங்க இடிச்சாங்கன்னா கூட முதல்ல அடி வாங்குறது இந்த மெட்டல் தான் உங்களுக்கு அடி வாங்கும். அதே மாதிரி அந்த வண்டியில இருக்கிற மாதிரியே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்கும். சோ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு கூட இருக்கும், பேக்ல ஒரு கூட இருக்கும். அண்ட் அதே இதுல இருக்க மாதிரி இதுலயும் பின்னாடி ஒரு லாக் இருக்கு. ஆனா அதுல சின்னதா இருக்கும், இதுல இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இது ஒரு காரோட டிக்கி மாதிரியே இருக்கு. ஒரு காரோட ஸ்பேஸ் தான். ஆமா சார், இந்த காரோட ஒரு பூட் ஸ்பேஸ் அளவுக்கு இருக்கு இதுல. சோ அதே மாதிரி நீங்க அதுல எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதுல கொஞ்சமா பொருள் எடுத்துட்டு போறீங்கன்னாக்கா அது நிறைய பொருள் எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு வீட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, எல்லாருக்குமே பொருள், ஒரு ஷாப்பிங் போறீங்க, நிறைய பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா நீங்க இதுல அழகா வச்சு எடுத்துட்டு வரலாம்ல. பைக்ல வந்து ஒரு வியாபாரத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சின்ன வியாபாரம் பண்றவங்க தாராளமா யூஸ் பண்ணலாமா? அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து பண்றவங்க சின்ன குவான்டிட்டிஸ்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வண்டி இன்னும் சூப்பரா செட் ஆகும். ஏதாவது பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு கொரியருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறதோ, இல்ல டெலிவரி பண்ணி அவங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வர்றதோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி வந்து நல்லாவே சூட் ஆகும். பிசினஸ் பண்ணுவாங்க, ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. என்ன அவங்க மிஞ்சி போன ஒரு 20 பேர் 30 பேர் கஸ்டமர் இருப்பாங்க வீட்டுல இருந்து பண்றவங்களை பத்தி பேசுறேன். சோ அப்படி இருக்கவங்க பாருங்க, இதுல அழகா அவங்க சாப்பாடெல்லாம் இல்ல கட்டி எடுத்துட்டு போயிடலாம். கட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட கஸ்டமர்களுக்கு போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி சின்ன பர்பஸ் வீட்டுல இருந்தே வேலை செய்யறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப சஜஸ்டபிளான வண்டி. சூப்பர் எக்ஸல் 1100 உடைய டிரைவருடைய பொசிஷன் நம்ம அதுல பார்த்தோம். ரிச் லுக் இதுல உங்களுக்கு இருக்கு. அந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலா இருந்திருக்கும் இல்லையா? இதுல பாருங்க ஸ்கொயரா கியூட்டா இருக்கு. நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி டிஜிட்டல் ரன் ஆகும். பேட்டரி கெபாசிட்டி, ரேஞ்ச், ஸ்பீட் உங்களுக்கு இதுல காட்டிடும். அந்த வண்டியில இருக்க அதே கண்ட்ரோலர் சிஸ்டம் தான் இதுலயும் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக், மோடு, லைட், இண்டிகேட்டர்ஸ், ஹாங்க் எல்லாமே அதே வண்டியில, அந்த வண்டியில எப்படி இருக்கோ
அதே மாதிரி தான் இந்த வண்டியிலயும் இருக்கும். இந்த சூப்பர் எக்ஸல் 2100லயும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம், அதே அலாய் வீலு, டியூப்லெஸ் டயரு, இது 3 வீலுக்குமே போடணும். எல்லா 3 வீல்லையுமே இதே சிஸ்டம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். வண்டி ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்கா பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு எல்இடி டிசைன், நல்ல ஒரு வரி வரியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்க நைட்ல நீங்க போகும்போது ரோடுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து இந்த வண்டி உங்களுக்கு தரும். மக்களே, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் வந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தா அப்படியே கப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு நவரவே மாட்டுது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறேன், நவரவே மாட்டேங்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிட்டு போகலாம். பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 3 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற ஆள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்டு போகலாம். ஒரு சின்ன ஃபேமிலி வந்து வச்சிருக்கீங்க, உங்க வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் கூட ரொம்ப ஈஸியாக போகுது. கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டிட்டு போனீங்கன்னா அந்த கார் என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ஓட்டிட்டு போக முடியாது. ஆனால் இது வந்து காரை விட பெஸ்ட்டாக எந்த டிராஃபிக்காக இருந்தாலும் ஓட்டிட்டு போகலாம். எனக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சென்னையில் இருக்கீங்க, கிண்டியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷோரூம் இருக்குது. 2 ஷோரூமில் நீங்கள் வந்து போயிட்டு உங்களுக்கு வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டியோடைய பேர் சூப்பர் எக்ஸல் 1500. சூப்பர் எக்ஸல் 1500வா? ஆமாம் சார், சூப்பர் எக்ஸல் 1500. ஓகே, இதோடைய பர்பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பர்பஸ்க்காக பண்றோம் நம்ம. ஓகே, இந்த வண்டி பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் வித் மெட்டலோட நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள் இது. பின்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டல் தான், எல்லா செக்மெண்ட்டுமே மெட்டல் தான். கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸான வண்டி. நீங்க ரீட்டைல் ஷாப் வச்சிருக்க எல்லாருக்குமே அவங்க பொருளை கொடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்து கடைக்கு வைக்கிறதோ, கடையில இருந்து எடுத்துட்டு போய் கொடோன் கொடுக்கறதோ, இல்ல இங்க இருந்து அவங்க நியர்பை இருக்க கஸ்டமருக்கு போய் சப்ளை பண்றதோ, சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க, சின்ன டிஃபன் பிசினஸ் பண்றவங்க, பூ வியாபாரம் பண்றவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி அவங்க யூஸ் பண்ணலாம். டெய்லி பேசிஸ்ல அவங்க ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போயிட்டு வரவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். இந்த வெஹிக்கிளோடைய கெப்பாசிட்டி பாக்குறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் 500 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகும். ஒரு 1/2 டன் கிலோ வெயிட் வரைக்கும் நீங்க பின்னாடி வச்சோ உள்ள முன்னாடி வச்சு எடுத்துட்டு போகலாம், தாராளமா போகலாம். பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இப்ப இந்த பெரிய ஸ்பேஸ்ல நீங்க அழகா உங்களுடைய பொருள் எல்லாம் வச்சு இங்க கட்டி எடுத்துட்டு போறதுக்கும் இங்க நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாருங்க, இங்க கயிறு கட்டி எடுத்துட்டு போகலாம். நீங்க ஃப்ரண்ட்ல பாருங்க, இங்க பாருங்க ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, இதுல கூட உங்களுக்கு சின்ன சின்ன பொருள் ஏதாவது வச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த வண்டியில இருக்கிறதும் சேம் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் போட்டிருக்கோம். பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல நம்ம கால் வைக்கிற இடத்துக்கு கீழே உங்களுக்கு பேட்டரி வந்துடும். இதோடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா 4.3 கிலோ வாட்ஸ் பேட்டரி. சார்ஜ் ஆகிறதுக்கு 4 to 5 hours வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150ல இருந்து 170 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமா கொடுக்கும். 170. ஸோ உங்களுக்கு இது அந்த அளவுக்கு ரேஞ்ச் கவர் பண்றதுனால இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட நியர்பை இருக்க எல்லா சர்க்கிளையும் அவங்க ஈஸியா கவர் பண்ண முடியும். ரீட்டைலா வெளியில போய் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பிசினஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிற அளவுக்கு இதுல பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அவங்களால அவ்வளவு ரேஞ்சும் அவங்களால போய் பிசினஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஏறி உட்கார்றதே நல்லா வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இதுல கால் வச்சு அழகா அப்படி ஏறி நீங்க உட்காரலாம். உட்காந்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த லுக்கே வந்து உங்களுக்கு தனியா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான், நீங்க கால் கீழே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சோ நீங்க கால் அழகா இங்க ரெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, முன்னாடி எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பொருள் வச்சுட்டு போகணும், பேக்ஸ் தாராளமா இங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்கு. நீங்க உட்காந்து பாருங்க எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு. சைட் மிரர்ஸ்,
இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு புல்லட்ல போற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள். இதுல பாத்தீங்கன்னாக்கா சேஃப் கார்டுக்கு ஃப்ரண்ட்ல பாருங்க ஒரு ஸ்ட்ராங் மெட்டல்ல வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளவு ஸ்ட்ராங்னா நீங்க போய் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மெட்டீரியல் பின்னாடி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பவுச்ல நீங்க எது வேணா நீங்க இதுக்குள்ள கெப்பாசிட்டி ஆற மாதிரி ஒரு போன் வைக்கலாம். நீங்க ஒரு போன் அழகா வச்சு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்ல சும்மா ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துட்டு போறீங்கன்னா கூட நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். ஸோ ஃப்ரண்ட் கார்டாவும் யூஸ் ஆகும், பிளஸ் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது நீங்க வேற வண்டியில பார்த்த மாதிரியே அதே மாதிரி ஆன் பண்ண உடனே பார்க்கிங் மோட் வந்துடும். பார்க்கிங் மோட் வந்துருச்சு அப்படின்னா வண்டி நீங்க என்ன டோட்டல் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. ஸோ அது மறுபடியும் நீங்க மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கை ஜஸ்ட் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் வந்து சப்ளை போக ஆரம்பிச்சிடும். தென் வண்டி நீங்க மூவ் பண்ணி போகலாம். இது எங்க யூஸ் ஆகும்னாக்கா நீங்க ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பார்க்கிங் மோடுக்கு போயிடும். வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள அது பார்க்கிங் மோடுக்கு போயிடும். கரண்ட் கன்சம்ஷனுக்காக நம்ம இது பண்ணிருக்கோம். இது தாண்டி இப்போ நீங்க இந்த வண்டியோட சேஃப்டியை பார்க்கலாம். இந்த வண்டியோட சேஃப்டியில பாருங்க நம்ம வந்து ஒரு சைட் லாக் சிஸ்டம் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்க எங்கேயாவது மார்க்கெட்ல எங்கேயாவது இப்போ நீங்க வண்டி நிறுத்துறீங்க, சேஃப் இல்லாத இடம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்க இதை ரிமூவ் பண்ணி நீங்க இதுவரையும் நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா இந்த வீலோட சேர்ந்து அது லாக் ஆயிடும். யாராலையும் இந்த வண்டியை மூவே பண்ண முடியாது, கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, அவ்வளவு சீக்கிரமா பிரேக்கபிள் ஆகாது. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இந்த வண்டியில இருக்க டயர் பார்க்கலாம். இந்த வண்டியில இருக்க டயர் பாருங்க, நல்ல கொஞ்சம் பெரிய டயரா இருக்கும். நல்ல ஒரு பெரிய டயர், டியூப்லெஸ் டயர். நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் நல்லா ஸ்ட்ராங்கான டிஸ்க் பிரேக், அலாய் வீல். இது மிச்சம் இருக்க பின்னாடி இருக்க 2 வீலுக்கும் இது பொருந்தும். பின்னாடி பாருங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மோட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து 1500 வாட்ஸ் இருக்கிறதுனால நீங்க வயல்வெளியில வரப்புல கூட இந்த வண்டி ஓட்டிட்டு போகலாம். நீங்க உங்க வயல்ல ஏதாவது ஒரு வேலை முடிச்சுட்டு அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு போறீங்கன்னா கூட இந்த வண்டி சூட் ஆகும். வெறும் ரோட்டுக்கு மட்டும் இல்லாம ஆஃப் ரோட்லயே இந்த வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்குமே பேட்டரி அண்ட் மோட்டாருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வாரண்டி பீரியட்ஸ் தான் நம்ம தரோம். பேட்டரிக்கு பாத்தீங்கன்னாக்கா 3 வருஷம் வாரண்டி தரோம். மோட்டருக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி தரோம். இது எல்லா வெஹிக்கிளுக்குமே சேமாவே உங்களுக்கு பொருந்தும். ஓகே சார், இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து சர்வீஸ்லாம் எப்படி சார் பண்ணி தருவாங்க? இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல கூட வந்து பைக்கில் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறதா இருந்தா சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க? தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க சார்? இப்போ சென்னையில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு கிண்டியில சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஓகே, இல்ல நீங்க இப்போ கிண்டிக்கு உங்களால வண்டி எடுத்துட்டு வர முடிஞ்சுன்னா எங்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்யூப்டு சர்வீஸ் சிஸ்டம் இருக்கு. நம்ம இங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இன் கேஸ் வண்டி எடுத்துட்டு வர முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா நாங்களே அந்த பர்சன் உங்க இடத்துக்கு அனுப்பி நாங்க சர்வீஸ் பண்ணிடுவோம். இதே நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க போறீங்க அப்படின்னா அங்க அந்தந்த லோக்கலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு. சோ உங்களுக்கு நியர்பைல எந்த உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல உங்க நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயாவது இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுடைய சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இது நம்மளுடைய சென்னை சர்வீஸ் சென்டர். இந்த சென்னை சர்வீஸ் சென்டர் இல்லாம நம்மளுக்கு தமிழ்நாடு பூரா நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்கா, அப்படி இல்லாம உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னாக்கா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணணும் ஏது செய்யணும்ன்ற டீடைல்ஸ் சொல்லுவாங்க. முடிஞ்சு அவங்களே சர்வீஸுக்கு ஆள் அனுப்பிச்சு விடுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. வீடியோ பார்த்துட்டு புதுசா யாராச்சும் டீலர்ஷிப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வமா இருப்பாங்க. இந்த டீலர்ஷிப்லாம் நீங்க வந்து புதுசா ஆரம்பிக்கணும் கொடுப்பீங்களா சார்? தாராளமா சார். யாராவது நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அவங்களோட டீலர்ஷிப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க தாராளமா டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் எங்க கிட்ட. இவ்வளவு தெளிவா நீங்க வந்து வெஹிக்கிளை பத்தி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம சென்னையில மட்டும் தான் அதோட பிரான்ச் இருக்கா இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்குங்களா சார்? நம்மளுக்கு தமிழ்நாடு பூரா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு மெயினா வந்து திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சி, சேலம், திருப்பூர், பொள்ளாச்சி, தமிழ்நாடு மட்டும் இல்லாம நமக்கு பெங்களூர் அண்ட் மைசூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல அதர் ஸ்டேட்லயே இருக்கு. அதர் ஸ்டேட்லயே நம்மளுக்கு டீலர்ஷிப் பிரான்ச்சஸ் இருக்கு. மக்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்களும் இந்த வெஹிக்கிளை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரொம்ப சொல்லிக்கிறேன். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சென்னையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக இந்த ஷோரூமுக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வெஹிக்கிளை வந்து ஓட்டியும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பிஸியான நேரத்துல நமக்கு இந்த வெஹிக்கிளை பத்தி சார் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. சாருக்கு ஒரு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இனி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.